பிரதமரின் வேலைவாய்ப்பு திட்டத்தில் கிட்டத்தட்ட 75 லட்சம் பார்த்தீங்கன்னா மானியமாக வழங்கப்படுது. இது யார் யாரெல்லாம் பெறலாம்? அதிகபட்சமாக 5 கோடி வரைய பார்த்தீங்கன்னா நீங்கள் பெற முடியும். இந்த சூப்பரான தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு அவங்க முழுக்க இந்த அமௌண்ட் அப்படிங்கிறது எந்த திட்டத்தின் மூலமாக வழங்குறாங்க அப்படின்னா பிரதமரின் வேலைவாய்ப்பு உருவாக்கும் திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா வழங்குறாங்க. PMEGP அப்படின்னு சொல்லுவாங்க. பிரைம் மினிஸ்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் ப்ரோக்ராமுக்கு கீழே பார்த்தீங்கன்னா சுய தொழில் தொடங்க ஆர்வமுள்ள நபர்கள் இதற்கு விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க. இந்த திட்டத்தில் 5 கோடி வரை கடன் வழங்கப்படும். அதிகபட்சமாக 5 கோடி வரை கடன் வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தின் கீழ் 75 லட்சம் வரை நீங்கள் மானியம் அப்படிங்கிறது பெறலாம். மானியம் மட்டுமே உங்களுக்கு 75 லட்சம். இதில் கடன் 5 கோடி வரையே கொடுக்குறாங்க. டிபெண்ட்ஸ் அப்பான் உங்களுடைய ப்ராஜெக்டை பொறுத்து இந்த ரேட் அப்படிங்கிறது வேரி ஆகும். நீங்கள் சிம்பிளாக ஒரு ஜாப், நீங்கள் சிம்பிளாக ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இதை விட கம்மியாகவே உங்களுக்கு அமௌண்ட் அப்படிங்கிறது தேவைப்படும். அதுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மானியம் தனியாக கொடுக்குறாங்க. மேலும் இந்த நாட்டில் சுயதொழில் தொடங்க ஆர்வமுள்ள இளைஞர்களை ஊக்குவிக்க இந்த திட்டம் அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டிருக்கு. இந்த கடனுக்கான வட்டியும் பார்த்தீங்கன்னா மிக மிக கம்மியாக இருக்கும். அதே மாதிரி மானியமும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இந்த கடன்கள் மூலம் சுயதொழில் தொடங்க ஆர்வமுள்ள நபர்கள் தற்பொழுது விண்ணப்பிக்கலாம். இதற்கான அழைப்பு கடிதம் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதற்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுறது, யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற முழுமையான தகவலை பார்க்குறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு வாங்க. பிரதமரின் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் ப்ரோக்ராமுக்கு அப்ளை பண்ணுவதற்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் 1 by 1 பார்க்க போகிறோம். இதற்காக பிரதமரின் ரோஸ்கர் யோஜனா மற்றும் கிராமப்புற வேலைவாய்ப்பு உருவாக்கும் திட்டம் ஆகிய 2 தனித்தனி திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. 2 திட்டங்களையும் இணைத்து பார்த்தீங்கன்னா PMEGP அப்படிங்கிற ஒரு திட்டத்தை தற்பொழுது உருவாக்கியிருக்காங்க. புதிய கடன் வழங்கும் திட்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த புதிய கடன் வழங்கும் திட்டம் அப்படிங்கிறது மானியத்துடன் உங்களுக்கு கிடைக்குது. சில ஆண்டுகளுக்கு முன்பு இது உருவாக்கப்பட்டுருச்சு. கிராமப்புறம் மற்றும் நகர்ப்புறத்தில் வாழும் இளைஞர்கள், படித்த இளைஞர்கள் தங்கள் வாழ்க்கையில் முன்னேறுவதற்காக இந்த கடன் அப்படிங்கிறது வழங்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் அவங்க நிறைய தொழில்களை உருவாக்குவதற்கு, அதன் மூலம் பல பேருக்கு வேலைகள் கொடுப்பதற்கும் இது ஒரு ஆயத்தமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த திட்டத்தை உருவாக்கியிருக்காங்க. கிராமப்புறம் மற்றும் நகர்ப்புறங்களில் வேலைவாய்ப்புகளை உருவாக்க வேண்டும், சுயதொழில் செய்வதை ஊக்குவிக்க வேண்டும் என்று இத்திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது. பிரதமரின் வேலைவாய்ப்பு உருவாக்கும் திட்டம் PMEGP-ன் கீழ் படித்த இளைஞர்களுக்கு தொழில் முனைவோர் பயிற்சியும் அளிக்கப்பட்டு வருகிறது. பின்னர் அவர்களின் வணிக திட்டங்களை தயாரிக்க உதவும், புதிய உற்பத்தி மற்றும் சேவை முயற்சிகளை அமைப்பதற்காக நிதி நிறுவனங்களுடன் இணைவதற்கு உதவியும் செய்யப்படுகிறது. மேலும் இந்த திட்டத்தில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா முதல் தலைமுறை தொழில் முனைவோராக இருக்க வேண்டும். ஃபஸ்ட்டு உங்கள் பரம்பரையில் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு நீங்கள் தொழில் தொடங்குபவர்களாக இருக்க வேண்டும். இந்த கடன் 5 கோடி வரை பெறலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டம் பார்த்திங்கன்னா தொழில் முனைவோர் நிலத்தின் விலை, வாடகை அல்லது குத்தகை கட்டிடம், தொழில்நுட்ப அறிவு, மேலும் முன் செலவுகளை ஏற்க வேண்டியது அவசியமாகும்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தில் படித்த இளைஞர்கள் தொழில் முனைவோராக விரும்பினால் அதிகபட்ச முதலீடு மானியம் 50 லட்சம் முதல் 75 லட்சம் வரை பார்த்தீங்கன்னா தமிழக அரசு அண்மையில் உயர்த்தியிருக்காங்க. தமிழக அரசும் இதில் கொடுக்குற மாதிரி தெரியுது. மேலும் கூடுதலாக வட்டி மானியமும் வழங்கப்பட்டு வருகிறது. இதில் முக்கியமாக பார்க்கும் பொழுது பார்த்திங்கன்னா ஆதித்திராவிடர், பழங்குடியினர், மாற்றுத்திறனாளி தொழில் முனைவோரை ஊக்குவிக்க 10% கூடுதலாக மானியம் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. இந்த நிலையில் தேனி மாவட்ட நிர்வாகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தேனி மாவட்டத்தில் புதிய தொழில் துவங்க விருப்பமுள்ள நபர்கள் 75 லட்சம் வரை கடன் பெறலாம் அப்படிங்கிறத தேனி மாவட்ட நிர்வாகம் தெரிவிச்சிருக்காங்க. இதே மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. உங்கள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கலெக்டர் ஆஃபீஸ்லேயோ அல்லது DIC சென்டர்லேயோ நீங்கள் கேட்டிங்கன்னா இதற்கான விவரங்கள் உங்களுக்கு தெரிய வரும். புதிய தொழில் முனைவோர் மற்றும் தொழில் நிறுவன மேம்பாட்டு திட்டம் சார்பில் 21 வயது முதல் 35 வயது வரை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது பொது பிரிவினருக்கு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 21 வயது முதல் 45 வயது வரை பார்த்தீங்கன்னா சிறப்பு பிரிவினருக்கு சொல்லியிருக்காங்க. SC ST கேண்டிடேட் மற்றும் பெண்கள், 3ஆம் பாலினத்தவர், முன்னாள் இராணுவத்தினர், மாற்றுத்திறனாளிகள் இவங்க எல்லாருமே விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. திட்டத்தின் மூலம் விண்ணப்பிக்கும் விண்ணப்பதாரர் முதல் தலைமுறை தொழில் முனைவராக இருக்கணும். அது ரொம்ப கட்டாயம். அதுக்கப்புறம் பட்டயம், ITI அல்லது தொழிற்கல்வி டிப்ளமோ படிச்சிருக்கணும். தற்பொழுது கல்வித் தகுதி அரசு குறைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதன் மூலம் +2 தேர்ச்சி பெற்றவர்களும் இதில் பயன்பெற முடியும். இதில் யார் யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்தெந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு தொழில் பண்ண போகிறவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சக்கரம் அலைன்மெண்ட், அதாவது மெக்கானிக் வேலை, கிளினிக்கல் டெஸ்டிங்,
ஜிம், கோல்டு ஸ்டோரேஜ், கான்கிரீட் கலவை இயந்திரம், அரிசி ஆலை, பருப்பு மில், சமையல் எண்ணெய், ஆயத்த ஆடை தயாரிப்பு போன்ற தொழில்களை துவங்கலாம் அப்படிங்கிறத சொல்லி டீட்டெயில்ஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க. உங்களுடைய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய டிஐசி சென்டரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா இதற்கான இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அல்லது கலெக்டர் ஆஃபீஸில் போய்ட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். மோஸ்ட்லி வந்து நீங்கள் டிஐசி சென்டருக்கே போங்க. அல்லது டேரெக்டாக சென்னையில் வந்து இடிபி சென்டருக்கு போனீங்கன்னா இதற்கான இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம். கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட்டை பாருங்கள். பிஎம்இஜிபி வெப்சைட்டில் நிறைய இன்ஃபர்மேஷன் தெரியும். ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்கள். இவ்வளோ தான் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய்.